டைரக்டர் அந்த செல்லுல கொடுப்பற எஃபெக்ட். ஏன்னா இந்த படத்தை நம்ம 3D எஃபெக்ட்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். கார்த்திகோட கேமியோ நல்லா இருந்துச்சு. வில்லனும் நல்லா அந்த த்ரில்லிங்கா இருந்துச்சு. நார்மல் வில்லன் சண்டை போடுறதுலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. படமே ஃபுல்லா ஹோல் மூவி சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளே கத்தலாம் போல இருந்துச்சு. தலைவனே கத்தலாம் போல இருந்துச்சு. எல்லா சீனுமே நல்லா க்ளோஸ் அப்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. ஆனா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுல ஃபுல்லா சூர்யா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்டா கார்த்திகோட கேமியோ இருந்துச்சு. அது ரொம்ப ஃபைட்லாம் இல்ல, இது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. எல்லா 3D நாங்க மறந்துட்டோம். 3D எஃபெக்ட்ல தான் போய் உட்காந்தோம். ஸ்டார்டிங்ல என்னடா கண்ணாடி கொடுத்துருக்காங்க, என்னடா இது குழந்தை படமா 3D நாங்க மறந்துட்டோம் ஃபுல்லாவே. அப்படியே முடிஞ்சிருமா பயத்திலே பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது கார்த்தி இது கண்டினியூஸ் ஆகுமா இல்லை இதோட முடிஞ்சிருமா, கார்த்தி இது கண்டினியூஸ் ஆகணும் நல்லா இருந்திருக்குமா. அது கேமியோட நல்லா சின்ன ஒரு மினி ட்ராப் தான் வந்துருந்துச்சு. நல்லா இருக்கு. 1000 கோடி 2000 கோடி வசூலாகும். கண்டிப்பா வரும் சார், கண்டிப்பா வரும். சூர்யாவோட ஃபேன்ஸ் தான் பிக் ட்ரீட். இது நல்லா வரும் கண்டிப்பா. டைரக்டர் அந்த செல்லுல கொடுப்பற எஃபெக்ட். ஏன்னா இந்த படத்தை நம்ம 3D எஃபெக்ட்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சீனும் அந்த கல்லு, அந்த பாறை, அந்த முதல்ல ஜுராசிக் பார்க் கூட சண்டை போடுறாரு. அதுதான் முதலையிடம் அவர் சண்டை போட்டாரு பாருங்க. சண்டை இதெல்லாம் ஹாலிவுட்ல இருக்க வேண்டிய சண்டை நம்ம தமிழ் சினிமால வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க பெருமைப்படணும், வருத்தப்படக்கூடாது. அதுல நீங்க குறைய கண்டுபிடிக்க கூடாது. நல்ல சந்தோஷமா வந்து பார்த்துட்டு போனோம். சரிங்களா? எவ்வளவு அருமையா எடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமால இன்னும் 1000 கோடி படம் வரல. இந்த படம் வாச்சு வரணும். ஆனா டைரக்டர் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை தேவையில்லாம வச்சுட்டேன். நீங்க எதுக்கு வச்ச அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை வைக்காம இருந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்க படம். ஏன்னா பாதியிலே ஏஞ்சி போறாங்க, எல்லாம் அங்கங்க ஏஞ்சி போறாங்க. எதுக்கு ஏஞ்சி போறாங்கன்னே தெரியல அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு. ஆனா படம் வேற மாதிரி. ஒரு சீனும் நல்லா இருந்தது. சந்திரன் இந்திரன் அண்ணன் தம்பிங்க 2 பேரு வந்து படத்தை கலக்கிட்டாங்க. அது நான் வந்து பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா சொல்லிட்டா அவங்களுக்கு சஸ்பென்ஸ். ஏன்னா அடுத்த வாட்டி வரவங்க செல்லுல பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம படத்தை சொல்லக்கூடாது என்ன ஆயிடுச்சு ட்விஸ்ட்ன்ட்டு. நல்லா இருந்தது. என்ன தல செல்லுல பார்க்க கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு அந்த இதுவே சொல்லல. சந்திரன் இந்திரன் அண்ணன் தம்பி 2 பேர் படத்துல வந்து கலக்குறாங்க கிளைமேக்ஸ்ல. அந்த சீன் எல்லாம் ஒரு சீனு தல மியூசிக் தல தீமானா மியூசிக் போட்டாப்ப இல்லையா எஸ்பி டிஎஸ்பி மூக்குப்பொடி, டிஎஸ்பி மூக்குப்பொடி போட்டாரு பாருங்க. மியூசிக் ஒன்னொன்னும் புஷ்பால என்னங்க மியூசிக் போட்டாரு, இதுல போட்டுறாரு பாருங்க மியூசிக். நம்மளுக்கு அப்படியே ஜூஸ் பம்ஸுங்க. ஏறி சீட்டு மேல ஏறி இப்படி ஒரு ஆட்டம் போட்டுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இருந்தது, நல்லா இருந்தது. நீங்களும் எப்படி அதான் சொல்றேன் தல. இந்த கண்ணாடியை போட்டு ஒரு சீனம் தலை என் மூஞ்சில குத்துற போல இருக்கு தல. கண்ணாடியை தாண்டி வந்து குத்துறா போல ஒரு குத்தம். அப்படி இருக்கு ஃபைட்டு. சும்மா வேற மாதிரி தரமா இருக்கு ஃபைட்டு எல்லாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவ்வளவுதான் ஹீரோயின் நான் படத்துல பாக்கல தல. எதுனா ஒரு சீனு வந்து இருந்திருந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாட்டே ஏன்னு தெரியல. அதனால ஹீரோயினியை நான் விட்டுட்டேன். ஏன்னா படத்துக்கு நல்லா போச்சு. நம்மளுக்கு இதுக்கு ஹீரோயினி, அதனால நான் ஹீரோயினை கண்டுக்கல. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன்னு. இந்த ஸ்டார்டிங்கு காலோடு எடுத்துலாம் இந்த யோகி பாபு, கிருஷ்ணி இவங்க எல்லாம் காமெடி ஆகுங்க. இன்னும் காமெடின்ற பேர்ல நம்ம உயிரை எடுக்கிறாங்க. நல்ல காமெடி கொடுக்கலாம், மக்களை சிரிக்க வைக்கலாம். அவங்க சிந்திக்க கூட வைக்க விட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட காமெடி இன்னும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் அவங்க காமெடி நல்லா இருக்கணும்னு நான் அவங்க கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க கொடுத்த காசுக்கு கண்டிப்பா ஒருத்தனா. ஆனா 360 ரூபாய் வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இது. ஆன்லைன்ல 190 ரூபாய் தான் காட்டுது. என்கிட்ட 360 ரூபாய் வாங்கி கேஸுக்கு ஒரு 60 ரூபாய் கண்ணாடி 420 ரூபானா இல்ல. இது போல இருந்தா பசங்க செல்லுல தான் பார்ப்பாங்க. எப்படி வந்து தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்க? நீங்க எப்படி 1000 கோடி அடிக்கும்னு சொல்றீங்க? டிக்கெட் விலையை கம்மி பண்ணுங்க. எதுக்கு 400 ரூபாய் போத்துமா? எங்களை போல பசங்களுக்கு நானே எங்க அம்மா கிட்ட கடை வாங்கின்னு வரேன். இப்ப இந்த படம் நல்லா இல்லைன்னா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். படம் நல்லா இருக்கு, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். இது படம் நல்லா இல்லைன்னா எனக்கு 400 ரூபாய் நஷ்டம். அதனால டைரக்டர் இதெல்லாம் சொல்ல விரும்பல. படத்தோட உரிமையாளர்கிட்ட சொல்றேன், டிக்கெட் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 400 ரூபான்றது 200 ரூபாய் வச்சுங்கன்னா இன்னும் உங்களுக்கு 1000 கோடின்றது 2000 கோடி கூட வரும். எங்களால பார்க்க முடியலன்னா நாங்க செல்லுல பாக்குறோம். அதனால டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுங்க.
பார்க்கிங் 30 ரூபா வாங்குறான், கிளாஸ் 60 ரூபா வாங்குறான், பாப்கார்ன் 150 ரூபா வாங்குறான், சும்மா போற தண்ணி 80 ரூபா வாங்குறான். என்னத்த சொல்றது, நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல தலைவா. இதுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் வந்தாதான் அதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தான் வராரு தளபதி, தளபதி, அவருக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம் தல. சிறப்பு அடிக்கணும். புரியல படத்துக்கா? டென்னுக்கு 10 தான். எப்பவுமே அன்பான ஃபேன்ஸ் 10க்கு 10 தான் படத்துக்கு. அவன் அப்ப நேர்ல பார்த்தா ஆடியோ வந்துச்சுலயே. சூர்யா சார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு கங்குவால. சூப்பரா நல்ல படம் வந்து நல்லா ஹிட்டா போகும். முதல்ல வந்து சாதா ஹீரோ மாதிரியே அப்படி காமிக்கிறாங்க படத்துல. ஆனா போக போக காட்டுக்குள்ள ராஜா இதுல பொசிஷன் நல்லா ஃபைட் பண்ணி அவங்க சன்னு வந்து அவங்க அப்பா அம்மாவை எரிச்சு கொளுத்தது ஒரு பதில சூர்யா சார நெஞ்சில பையன் வந்து குத்திடுறான். அந்த நெஞ்சு வந்து தாங்க முடியாம அவரு எல்லாமே பண்ணி பார்த்து பையன் மாதிரி எல்லாம் இது சேவை பண்ணுவாரு. காட்டுக்கு நல்லா பாதுகாப்பு முதல்ல சண்டை போட்டு நல்லா இது பண்ணியிருக்காரு. ஆனா கட்சியில பையன் பாவம் அப்பா மாதிரி என்ன கவனிச்சிடுவாரு, நல்லா இது பண்றாருன்ட்டு என் அப்பா தான் சொல்லி நான் அதனாலும் பரவாயில்ல என் மக்கள் உங்க ஊரு இது காப்பாத்துங்க அப்படின்னு நல்லா இது பண்ணி நிறைய வருஷம், நான் 40 வருஷம் ஆச்சு சென்னையில. நான் நேபாளில இருந்து வரேன். இப்போ வந்து காலைல 5 மணில இருந்து கேளம்பக்கத்துல இருந்து வந்து பாக்குறேன். எல்லா படம் முடியும், ஒன்னும் இல்லை, எல்லா படம் நல்ல நல்ல பாவித்தல் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் இவரு அவங்க தம்பி இவரு நல்லா நடிச்சிருக்காரு. இதுல வர மாட்டான்னு நினைச்சா அதுல வந்திருக்காரு அவங்க தம்பி கூட. சூர்யா சார் சூப்பரா இருக்கு. நல்ல முதல்ல வந்து நல்லா கம்மியா போகும் பார்த்தா இது சீசர் பார்க்கும்போது இதுல வந்து நல்லா சூப்பரா எடுத்திருக்காரு. நல்லா போகும், நல்லா ஹிட் ஆகும். அப்புறம் இது வந்து எல்லாம் இதுல வந்து 3Dல வந்து தியேட்டர்ல பாருங்க. வெளியே மொபைல்ல பார்த்தாலும் நல்லா இருக்காது. நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா போகும். பாகுபலி பாத்தீங்களா? பாகுபலி அதோட ஹிட் ஆயிடும். அது 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 அவர் வந்து உங்க தம்பி அதோட இது வந்து நல்லா சூப்பரா எடுத்திருக்காரு. ஆமா. உங்களுக்கு பிடிச்ச சீனா எதை சொல்லுவீங்க? இதுதான் கங்குவா நல்லா சீன், நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. நல்லா முதல்ல சண்டை போட்டு நல்லா சாவிச்சிடுறாரு, பையனை காப்பாத்துறாரு. காமெடி நல்ல காமெடியும் சூப்பரா எடுத்திருக்காரு. நம்ம 2 பேர் வச்சு காமெடி எடுத்திருக்காங்க. அப்புறம் ஹிந்தி நடிகர் பாபிதேல் அவங்களும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாபிதேல் வந்து நிறைய வருஷமா சும்மா சாதா ஹீரோல தான் போயிருந்தாரு. இப்போ சூர்யா சாரோட சேர்ந்து படம் எடுத்ததுனால இப்போ கங்குவால வந்து இவர் ஃபேமஸ் ஹிட் ஆயிட்டாரு. பாபிதேல் தர்மேந்தரோட பையன் சன்னு. அப்போ அதுல வந்து இது வந்து சூப்பரா சேர்ந்து நல்ல ஹிட் ஆயிடுறாரு. படமும் நல்லா போகும். தியேட்டர்ல வந்து பாருங்க, சும்மா மொபைல்ல எல்லாம் பார்த்து இது பார்த்தாலும் சரியா நல்லா தெரியாது. ஆகும், தாராளமா ஆயிடும்.